ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய +2 சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம். நீட் ஆஸ்பெக்ட்ஸில் இதுலேருந்து 2 கொஷின்ஸ் வந்து எவ்ரி இயர் கேட்குறாங்க. ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா கான்செப்ட்டுமே கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த லெசனில் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் அதை எப்படி நம்ம நீட் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி அணுகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த இடத்துல கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அதை நீங்களாம் நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ரைட். ஸோ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஃபஸ்ட்டு ஹியூமன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஜெனட்டிக் சயின்டிஃபிக் நேமோட இருக்கிற ஒரு லிவிங் திங்ஸ், எஸ்பெஷலி தட் அனிமல் கிங்டத்தில் வரக்கூடியது. ஆல்மோஸ்ட் தெரியும், வெர்டிபிரேட்டா எவ்ரி பீப்புள்ஸ் நோன் அபவுட் ரைட். ஓகே ரைட். ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஒன் வி ஆர் கம்மிங் தட் மேமல்ஸ்குள்ளே வரும். ஸோ ஹியூமன் பற்றி நமக்கு தெரியும். ஸோ அது என்ன சார்? ஹெல்த். ஸோ எப்போனா நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹாய் சொல்லுவோம். ஹாய் சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா? சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஃபைன், குட், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்றதுனா என்ன? ஹெல்த், ஆரோக்கியம்னா என்ன அப்படின்றத பற்றியும். ஸோ ஹெல்த் அப்படின்றது எப்படி டிசீஸ் இல்லாமல் இருக்கிறது மட்டும்தான் வந்து ஹெல்த்தா அப்படின்னா இல்லை. ரைட். ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோசியலாகவும் நம்ம எப்படி இருக்கணும்? வெல்பீயிங்காக இருக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஹெல்த் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அண்ட் தென் டிசீசஸ். ஸோ வாட் இஸ் டிசீசஸ்? ஸோ எல்லாருமே என் டிசீஸ்க்கு ஒன்று டெஃபினேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பீப்புள்ஸ் வந்து தே வில் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ டிசீஸ்னால் வந்து காலரா, மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. டிசீஸ்டு கண்டிஷன்ஸ் ஆர் டிசீஸ் கண்டிஷன்ஸுக்கான அந்த டிசீஸோடைய பேர் சொல்லுவாங்க. பட் வாட் இஸ் அ டிசீஸ்? ரைட். ஓகே. ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஹியூமனை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் ஹியூமனால் நார்மல் ஃபங்க்ஷனை செய்ய முடியல. அதை நம்ம என்ன சொல்கிறோம்? டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அஃபெக்டிங் த நார்மல் ஆர் வைட்டல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹியூமன் பாடி இஸ் நோன் அஸ் டிசீஸ் அப்படி சொல்கிறோம். ஸோ டிசீஸில் நிறைய டைப்ஸ் படிக்க போகிறோம். ரைட். ஓகே. இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ், நான் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா காமன் டிசீஸ், ஹியூமன் கிட்ட இருக்கிற காமன் டிசீஸ் வந்து பாக்டீரியல் டிசீஸ், வைரல் டிசீஸ், ஃபங்கல் டிசீஸ், புரோட்டோசோவா டிசீஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமாக வைரஸ் பற்றி படிக்கும்போது நம்ம HIV வைரஸ் பற்றியும், புரோட்டோசோவான்ஸ் பற்றி படிக்கும்போது டெஃபினட்டாக நம்ம மலேரியல் பேரசைட்ஸ் பற்றி, தட் மீன்ஸ்னா பிளாஸ்மோடியம் பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இம்யூனிட்டி. ஸோ டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி. ஸோ இம்யூனிட்டினா என்ன? ஸோ அதனுடைய டைப்ஸ் என்ன? ஸோ அந்த டைப்ஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க போது, அக்வயர்ட்னா என்ன, நேச்சுரல்னா என்ன, இன்னேட் இம்யூனிட்டினா, அக்வயர்ட் இம்யூனிட்டினா என்ன, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டினா என்ன, ஹியூமரல் இம்யூனிட்டினா என்ன அப்படி சொல்லிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா இம்யூனைசேஷன்ஸ் அண்ட் வேக்சினேஷன்ஸ் அப்படின்ற அந்த டாபிக். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இதில் வந்து இந்த ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ் அப்படி சொல்ல போகிறாங்க. ரைட். ஓகே. இந்த லெசனில் லாஸ்ட்டாக வந்து எப்படி அடலசன்ஸ் பீரியட்ஸை வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஓகே. ஸோ நீட் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த சிலபஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் குனியாவும் ப்ளஸ் டொபேக்கோ அபியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புகையிலை பற்றின விஷயங்களையும் அடிஷ்னலாக சிலபஸில் ஆட் பண்ணியிருந்தாங்க. 2023 அப்புறமா ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் 2 இயர்ஸாக வந்து நமக்கு அதுலேருந்து எந்த விதமான கொஷின்ஸும் வரல. பட் நீங்கள் அந்த கான்செப்ட்ஸ்குள்ளே நான் நடத்தும் போது நல்லா கவனிச்சு பார்த்தீங்க. மேபி இந்த இயர் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நான் இருக்குது நீட்டில். ஓகேங்களா. ஸோ அது என்ன சார், என்ன சிக்கன் குனியா அப்படின்னு. இஸ் ரைட். ஸோ வி நோ அபவுட் த ரைட். ஓகே. ஸோ டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த்ரூ தட் மஸ்கிட்டோஸ் அண்ட் வில் காசஸ் தட் டேமேஜ் டு தட் ஹியூமன் பாடிஸ், அந்த மாதிரி விஷயங்கள் சிக்கன் குனியா. ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து டொபாக்கோ அபியூஸ் ஆல்மோஸ்ட் தெரியும். ஸ்மோக்கிங் அந்த மாதிரியான விஷயங்களில் அது என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் காட்டும் அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் அடிஷ்னலாக நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லெசனில் அக்கார்டிங் டு தட் என்சைட்டி என்ன இருக்கோ அதை நம்ம நியூ என்சைட்டில் என்ன இருக்கோ அதை பார்க்குறோம். ஸோ அடிஷ்னலாக நம்ம அந்த 2 டாபிக் மட்டும் தனியாக சிக்கன் குனியாவும் டொபாக்கோ அபியூஸையும் பற்றியும் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்குறோம். சரிங்களா. ரைட். ஸோ வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். என்ன லெசன்? ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசன். ஓகே. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹெல்த் இஸ் ஏ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங் அப்படி சொல்கிறாங்க. ஓகே. என்னென்ன விஷயங்கள் நம்ம நல்லா இருக்கணும்? ஃபிசிக்கலாக நல்லா இருக்கணும், மென்டலாக நல்லா இருக்கணும், ப்ளஸ் சோஷியல் வெல்பீயிங். அது என்ன சார் ஃபிசிக்கல் அப்படின்னா? ஸோ நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ரைட். ஸோ நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் இருக்குது, லெக்ஸ் இருக்குது. ரைட். ஸோ நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றது எல்லா பார்ட்ஸுமே வந்து ரெகுலராக ஒழுங்காக ஒர்க் பண்ணுறது, அது வந்து ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசிக்கலாக இஸ் ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஐஸாக இருக்கட்டும், இயர்ஸாக இருக்கட்டும், மவுத்தாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் கோயிங் டு ஒர்க். ரைட். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஃபிசிக்கலாக வெல்பீயிங் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது விஷயம் மென்டல் வெல்பீயிங். ஸோ ஹியர் ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இஸ் ரைட். சம் பீப்புள்ஸ் ஆர் டெல்லிங் தி ஸ்ட்ரெஸ்.
வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னா. ஸோ நிறைய நீட்டுக்கு படிச்சு சரி நான் வந்து காலையில் படிக்கிறோம், மதியம் படிக்கிறோம், நைட்டும் படிக்கிறோம், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நோட்ஸ் எழுதுறோம், எரர் நோட் எழுதுறோம், இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க நீட் ஆஸ்பெக்ட்ஸில் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் மென்டல் ப்ரெஷர்ஸ். சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இல்லை வேற நார்மல் ஹியூமன் பீயிங்கே வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அஃபிஷியல் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் மார்க் அப்படின்ற அந்த ஒரு மாதிரியான ஒரு விஷயம் சொல்லும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ நைட் ஒரு 10 days நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க, ஒரு டெஸ்ட் வைக்க போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வீக் டெஸ்ட் வைக்கிறோம், சண்டே முடிஞ்சு மண்டே வரும்போது ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 1 week டைம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை படிக்கிறோம். ஸோ படிச்சுட்டே இருக்கும். பட் ஆனால் நமக்கு டெஸ்ட்டில் வந்து மார்க் வந்து கம்மியாக வருது அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிரும். நம்ம மென்டலாக அன்னைக்கு ஈவினிங் அன்னைக்கு ஒரு நாள் வரைக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளை தாக்கிட்டே இருக்கும். சரி 10 days படிச்சுட்டே இருந்தோமே, நம்மளால ஒழுங்காக வந்து மார்க் செக்யூர் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ரைட், ஓகே. அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் வெல்பீயிங் இல்லாமல் இருக்கிற கண்டிஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சோசியல் வெல்பீயிங். ரைட், ஓகே. நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ நான் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியில் இருக்கேன், ஐ ஹேவ் தட் ஆல் த ரைட்ஸ் டு டாக், ஆல் த ரைட்ஸ் டு டூ அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக என்ன பண்ணணும், சோசியலாகவும் நம்ம வந்து வெல்பீயிங்காக இருக்கணும். ரைட், ஓகே. ஸோ அது என்ன சார் சோசியல் வெல்பீயிங் அப்படின்னா, ஒரு காமனான ஒரு இடத்துல பேசுகிறோம் அப்படின்னா அதில் வந்து பேசுறதுல வந்து கரெக்டாக பேசுறது. ரைட், ஓகே. சப்போஸ் அந்த மாதிரி பேசலை அப்படின்னா அவருக்கு ஏதோ மென்டல் டிசார்டர் இருக்குது அப்படின்னு தெரியும் நமக்கு. கண்டிப்பாக நம்ம சொல்லுவாங்கள்ல. ரைட், ஓகே. ரைட், அந்த பர்சன்ஸுக்கு வந்து சைக்காலஜிக்கல் டிஃபெக்ட் இருக்குது, ஸோ அதனால தான் அவர் வந்து அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், ஓகே. ஸோ அப்போ நம்ம சோஷியலாகவும் எப்படி இருக்கணும், வெல்பீயிங்காக இருக்கணும். ரைட், ஓகே. ஹெல்த் இஸ் அஃபெக்டட் பை ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். எதுனால நமக்கு டிசீஸ் வரலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே ஹெல்த் அப்படின்றது எனக்கு எந்த டிசீஸ் இல்லை அப்படின்றத நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் சரி, அது வந்து கம்ப்ளீட் ஆன்சர் கிடையாது. கம்ப்ளீட் ஆன்சர் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோஷியலாகவும் நல்லா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி கண்டிஷன்ஸ் ஆர் ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து எப்படிலாம் நமக்கு டிசீஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டிசார்டர். ஸோ அது என்ன சார் ஜெனட்டிக் டிசார்டர் அப்படின்னா, ஸோ வென் த குரோமோசோமல் டிசார்டர் ஆர் சம்டைம்ஸ் பீப்புள் டெல்லிங் திஸ் குரோமோசோமல் அபரேஷன் அப்படி சொல்லுவாங்க, மெண்டலியன் டிசார்டர். ஸோ இப்போ ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்லக்கூடிய அந்த டிஎன்ஏ இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக்ஸாக இருக்கும். என்ன ப்ராப்ளமேட்டிக்ஸாக இருக்கும், ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சரில் ப்ராப்ளமாக இருக்கலாம். எதர் இட் இஸ் கோயிங் டு பி அஃபெக்டட் இன் த ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இல்லைன்னா அதனுடைய நம்பர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். ரைட், ஸோ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா, இப்போ நமக்கு வந்து 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ அந்த 23 பேர்ஸில் ஏதோ ஒரு குரோமோசோம்ஸ் வந்து ஆட் ஆகலாம், இல்லை டெலிட் ஆகலாம். ஸோ அது மாதிரி டிசீஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டவுன் சிண்ட்ரோம் சொல்லலாம், கிளினிஃபில்டர் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து குரோமோசோம்ஸில் ஏற்படுற பிரச்சனையால் வருது. சார் இப்போ நம்ம டிஎன்ஏவில் ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஸோ வாட் இஸ் த டிஎன்ஏவில் நமக்கு வந்து டிஃபெக்ட் ஆகுது, ஜீனில் ஏதோ ஒரு டிஃபெக்ட் ஆகுது. ரைட், ஓகே. அது வந்து மெண்டலியன் டிசார்டர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ரைட், ஒரு ஜீன் எக்ஸ்பிரஷன் ஆகலை அப்படின்னா அது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்க்குள்ளே தான் வரும் கண்டிப்பாக. ரைட், ஓகே. ஸோ அதில் நம்ம சொல்லணும்னா சிக்கிள் செல் அனிமியாவாக இருக்கட்டும், ஹிமோஃபிலியாவாக இருக்கட்டும். ரைட், ஓகே. ஃபினைல் கீட்டனூரியா, இந்த மாதிரியான டிசீஸ்லாம் வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸில் வந்துருவாங்க. ஸோ இதற்கான காசிட்டிவ் ரீசன் என்னவா இருக்கலாம், எதனால் ஏற்படலாம் அப்படின்னா இட்ஸ் மேபி டியூ டு தட் ஏஜென்ட்ஸ். ஒரு ஒரு ஜெனட்டிக் இம்பேர்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஏஜென்சி ஏதாவது வந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பான்டேனியஸாகவும் நடக்கும். 2 விதமான காரணங்களால் நமக்கு ஜெனட்டிக் டிசார்டர் ஏற்படலாம். ஸோ பேரிங் ஆஃப் குரோமோசோம்ஸில் ஏற்படுற பிழையாக இருக்கலாம். ஸோ இப்போ நமக்கு 23 குரோமோசோம்ஸ் ஹேப்ளாய்ட் கண்டிஷனில் இருந்து மேல் கிட்ட இருந்தோம், 23 குரோமோசோம்ஸ் வந்து ஹேப்ளாய்ட் கண்டிஷனில் ஃபீமேல் கிட்ட இருந்தும் வந்து ஃபியூஷன் ஆகணும். அப்படி ஃபியூஷன் ஆகும்போது அங்கேருந்து செக்ரிகேஷன் ஆகி வரும்போது, மியாசிஸ் நடந்து வரும்பொழுதோ, இங்கேருந்து மியாசிஸ் நடந்து வரும்பொழுது ஒரு குரோமோசோம்ஸோட எண்ணிக்கை அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்கிறோம், குரோமோசோமல் அப்ரேஷன், குரோமோசோமல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ரைட், ஸோ அதே மாதிரியே இப்போ ஒரு குரோமோசோம் நல்லா இருக்கு, குரோமோசோம்ஸில் இருக்கிற டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு ஜீன் வந்து டிஃபெக்ட் ஆயிடுச்சு, எக்ஸ்பிரஷன் ஆகலை, ஏதோ ஒரு ஜீன் வந்து எக்ஸ்பிரஷன் ஆகலை. எதிர் இட் மே பி சொமேட்டிக் குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய டிசார்டராக இருக்கலாம், இல்லை செக்ஸ் குரோமோசோம்ஸில் டிசார்டராக இருக்கலாம். ஓகே, எக்ஸ் லிங்க்டு டிசார்டர் ஆர் சொமேட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னவா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் சொல்கிறோம். என்னதுமா, மியூட்டேஷன். அது என்ன சார் மியூட்டேஷன் அப்படின்னா சடன் சேஞ்சஸ் இன் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ என்னவா நடக்குது அப்படின்னா நார்மலாக இருந்த ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் ஏதோ ஒரு ரீசனால, எதர் இட் மே பி டியூ டு தட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஒரு மியூட்டாஜன் வந்து மியூட்டேஷன் ஏற்படுத்தியிருக்கலாம்.
ஸோ நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம சன்லைட்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸாக இருக்கட்டும், ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய டே டு டே லைஃப்பில் நமக்கு வந்து கார்சினோஜெனிக் எஃபெக்ட்ஸ் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் ஏதாவது ஒன்று நம்மளை தாக்கியிருந்தா அவங்களுக்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் வரலாம். ஸோ மியூட்டேஷனாலே ஜெனடிக் டிசார்டர்ஸ் வரலாம். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டெஃபினேஷன்ஸ் எல்லாருமே கேட்பாங்க, வாட் இஸ் பை இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னா, ரைட், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இல்னஸ் ஆர் இன்ஜூரிஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். எப்படிமா ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன்ஸுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ், தட் மீன்ஸ்னா ஒரு இல்னஸ். வாட் இஸ் தட் இல்னஸ்? டிசீஸ் கண்டிஷன்னால என்னமா அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இல்னஸ் அப்படின்னு அர்த்தம். இல்னஸ்னா முடியல அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நார்மலா இருக்கிறது என்ன நடக்கல, ஃபங்க்ஷன் நடக்கல. நார்மல் ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு பி அஃபெக்டட். ஸோ நார்மலா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கல, அதனால நம்ம என்ன சொல்றோம், டிசீஸ்ன்னு சொல்றோம். இந்த டிசீஸ் வந்து ஒரு ஏஜென்ட்ஸ் மூலயமா, ஏதோ ஒரு ஏஜென்ட்ஸ் மூலயமா வந்துச்சு, அந்த ஏஜென்ட் வந்து ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது அப்படின்னா அதுக்கு பேர் இன்ஃபெக்சியஸ் டிசீசஸ் அப்படி சொல்றோம். வாட் இஸ் இட்? இன்ஃபெக்சியஸ் டிசீசஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து லைஃப் ஸ்டைல். ஸோ வாட் இஸ் த லைஃப் ஸ்டைல்? ஸோ லைஃப் ஸ்டைலில் நமக்கு தெரியும் நம்ம என்ன ஃபுட் சாப்பிட்றோம், வாட் ஆல் த ஃபுட் வி ஆர் ஈட்டிங், ரைட்? ஓகே, ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு டூ டே டு டே லைஃப்ல நம்ம எவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு நீட்டுக்கு படிக்கிறோம் அப்படின்னா பயாலஜி புக் எடுத்த உடனே சம்டைம்ஸ் பீப்புள்ஸ் வந்து இந்த லெசன் படிக்கலாமா, அந்த லெசன் படிக்கலாம், பாட்னி போகலாமா, ஜுவாலஜி போகலாமா, ஸோ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணலாமா, ரிவைஸ் பண்ணலாமா, ஹின்ஸ் எடுத்து படிக்கலாமா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ், நிறைய கன்ஃபியூஷனோட இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹவ் டு புட் சம் டைம் டேபிள் போட்டுட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனை வராது. ஸோ அப்போ நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம தான் டிட்டர்மைன் பண்ணணும். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் ரீட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அந்த மாதிரியான விஷயங்கள். ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும். அது ஹெல்த்தி ஃபுட், நல்ல ஊட்டச்சத்து இருக்கிற ஃபுட்டாக சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்துருக்கும். ஸோ திஸ் இஸ் தட் இன்ஃபர்மேஷன்ஸ், ரைட்? ஓகே, ஸோ நம்மளுடைய ஹெல்த் எதனாலாம் பாதிக்கப்படலாம்? ஸோ நம்மளுடைய ஜெனட்டிக் டிசார்டராக இருக்கலாம். ஸோ இன்ஃபெக்சியஸ் டிசீஸ் ஏதாவது வந்துருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து லைஃப் ஸ்டைல். ஸோ எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் என்னென்னலாம் வரலாம்? ஃபுட்டு, வாட்டரு, அதுக்கப்புறமா ரெஸ்ட் எவ்வளோ எடுக்க போகிறோம், எக்ஸசைஸ் எவ்வளோ எடுக்க போகிறோம், ஹேபிட்ஸ், ரைட்? ஓகே, இதெல்லாம் வரலாம் ஃபுட். ஸோ நம்ம என்ன ஃபுட் எடுக்க போகிறோம், எதர் இஸ் இட் ஆர்கானிக் ஃபுட்டா இல்லை ஜங்க் ஃபுட்டா அப்படின்றது. ஸோ வாட்டர், ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டர் ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ரைட், ஓகே, நீங்கள் வந்து ஒரு 50 kgs இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து 2.5 liters மினிமம் வாட்டரை நீங்கள் ட்ரிங்க் பண்ணணும். எதர் இஸ் இட் கோயிங் டு பி ஸ்டடி, ரைட்? ஓகே, நார்மலாக எந்த விதமான ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 2.5 liters குடிக்கணும். ஒரு 50 kg இருக்கவங்க, ஸோ 100 kg இருக்காங்கன்னா 5 liters. ஸோ வெதர் இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஒரு சைக்கிளிங் பண்ணுறேன் அப்படின்னா இட் மே அப் டு தட் 3.5 liters 4 liters வரைக்கும் போகும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க டெய்லி 5 லிட்டர் தண்ணி குடிச்சு, ரைட்டா? இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா பாசிபிள் கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ஃபுட் இன்டேக் பண்ணும்போதே சில வாட்டர்லாம் நமக்குள்ளே போயிடும். ஸோ என்னென்ன மாதிரியான ஃபுட் சார் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ரைஸ் சாப்பிட்றோம், ரைஸ் வந்து பாயில் பண்ணுறப்போ தண்ணி அதுக்குள்ளே போயிருக்கும். நீங்கள் வெறும் ரைஸை சாப்பிட்டா கூட அதுக்குள்ளே என்ன இருக்குது, தண்ணி இருக்குது. ஒரு செல்ஸை நம்ம சாப்பிடும்பொழுது செல்லுக்குள்ளே சைட்டோபிளாசம் இருக்குது, சைட்டோபிளாசம்ல கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஸோ செமிஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் தான் சொல்கிறோம். இஸ் இட் கோயிங் டு பி பிரசன்ட் சம் ஆஃப் த வாட்டர். ஸோ அப்போ அந்த வாட்டர் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறோம். ரெஸ்ட் எடுக்கணும், ரைட்? ஸோ இப்போ ஒரு 1.5 hours நம்ம ரீட் பண்ணுறோம், ஒரு 45 minutes ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 minutes 15 minutes பிரேக் விடணும். இல்லை நாளைக்கே டெஸ்ட்டு, நான் கண்டிப்பாக நாளைக்கு வந்து பயாலஜியில் வந்து வைக்கிற டெஸ்ட்டில் 360 out of 360 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போய் டயர்ட் ஆயிடுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரைட், அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ நேரம் படிக்க போகிறோம், எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ எக்ஸசைஸ் டெய்லி வந்து ஒரு 15 to 30 minutes வந்து எக்ஸசைஸ் நீங்கள் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணணும். சார் நான் ஜிம்முக்கு போனேன்னா நான் நீட் கன்சல்ட் பண்ண முடியாது சார் அப்படின்னா யூ கேன் டூ சம் எக்ஸசைஸ் இன் யுவர் ஹவுஸ் இட் செல்ஃப் பை யூசிங் சம் ஏரோபிக் எக்ஸசைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஹேபிட்ஸ். என்ன மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம்? சார் நான் வந்து ரொம்ப படித்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், நான் ஒரு 2 hours 3 hours நான் மூவி பார்க்கட்டா, 2 to 3 hours வந்து மொபைல் பார்க்கட்டா, ரீல்ஸ் பார்க்கட்டா, அந்த மாதிரி இருக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் நமக்கு பேட் ஹேபிட்ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வராது, டிசீஸ் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு, ரைட்? ஸோ மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த இம்யூன் சிஸ்டம் த்ரூ தட் நியூரல் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். சார் இப்போது நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் மைண்டில் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கீங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், ரைட், உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து சீட் பண்ணிட்டாங்க. சார் நீங்கள் படிக்க வேண்டிய சாப்டர்ஸை ஸோ அவங்க 2 பேர் ஷேர் பண்ணி படிக்கிறேன்னு சொன்னீங்க. ஸோ அவங்க மட்டும் நிறைய படிச்சிட்டாங்க, நீங்கள் கம்மியாக படிச்சிட்டீங்க. ஸோ இது எதனால் நடந்துச்சு அப்படின்னா நோட்ஸ் வந்து அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்தீங்க, திருப்பி கொடுக்காம விட்டுட்டாங்க. அதனால நீ வந்து எக்ஸாமில் மார்க் குறைஞ்சின்னு வச்சிங்களேன். ஸோ நீங்கள் என்ன ஆயிருக்கு,
மைண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அன்னைக்கு கிளாஸில் டீச் பண்ணுறது உங்களுக்கு ரீச் ஆகாமல் இருக்கும். ரைட், ஓகே. மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இம்யூன் சிஸ்டம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும். சார் எந்த பார்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்படும். சார் நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் டெலிவிஷனில் பார்த்துட்டே இருக்கிறது, ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துட்டே இருக்கிறது, அந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆக போகிறது உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். சரியா? ரைட், ஓகே. ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம் த்ரூ த நியூரல் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ நியூரல் சிஸ்டத்தில் யார் வருவாங்க? நியூரல் சிஸ்டத்தில் நியூரான்ஸ் வருவாங்க. ஓகே, வாட் ஆர் த நியூரல் சிஸ்டம்? இது சிஎன்எஸ். சிஎன்எஸ் எப்படி பிரிக்க போகிறோம்? சிஎன்எஸ் இஸ் கோயிங் டு பி கன்சிஸ்ட் ஆஃப் டூ திங்ஸ். ஒன் இஸ் பிரைன் பிளஸ் another one things ஸ்பைனல் கார்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிஎன்எஸ் சொல்ல போகிறோம். ஸோ இந்த பிஎன்எஸ் வந்து ரெண்டு விஷயம் சொல்ல போகிறோம். ஒன்று வந்து ஏஎன்எஸ் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், another one is somatic nervous system. So these are the things which is going to present in the neural system. So endocrine system, lot of endocrine system இருக்கு. என்ன வரும்? ஹார்மோன்ஸ் வரும். ஸோ என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது நம்ம பாடியில்? ரைட், ஸோ ஒரு ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் இருக்குது, ஒரு ப்ராசஸை டிக்ரீஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் இருக்குது. ரைட், ஓகே. ஸோ we maybe study in the 11th chemical coordination integration lessonல படிச்சிருக்கலாம். ரைட், ஓகே. தலாமஸ்ல ஆரம்பிச்சு இது ரைட், ஓகே. go for that அட்ரினல் கிளான்ஸ் வரைக்கும் பெரிய பெரிய கிளான்ஸ் வந்துருக்கும். அசசரி கிளான்ஸ் மாதிரி சின்ன சின்ன கிளான்ஸ் மாதிரி டெஸ்டிஸ், ஓவரிஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான கிளான்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து endocrine glands. They are the ductless glands. They produce that hormone. The hormone is going to regulate our functions through various mechanisms. Right, okay. ஸோ இது வந்து கொஷின்ஸ்ல வரலாம். ஸோ மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தி இம்யூன் சிஸ்டம். ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த நியூரல் அண்ட் தென் எண்டோக்ரைன் சிஸ்டம் அண்ட் தேர் பை ஹெல்த். நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் வந்து என்ன சொல்லும்? தட் மீன்ஸ்னா உங்கள் மைண்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் மைண்ட் என்ன சொல்லும்? எந்தெந்த ஹார்மோன்ஸ் எவ்வளோ அளவு சுரக்கணுமோ அவ்வளோ தூரம் சுரக்கும். நீங்கள் வந்து டெப்ரெஸ்டாகவும் இருக்கீங்க, மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹார்மோனலுடைய நம்பர்ஸ், அந்த செக்ரீஷன்ஸோடைய அளவு வேறுபடலாம். இல்லை செக்ரீட் பண்ண வேண்டியது செக்ரீட் பண்ணாமலே போகலாம், இல்லை ஹைப்பர் செக்ரீஷனாக கூட மாறலாம். சில பேர்லாம் சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட், ஸோ ஹியர் வென் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்கன்ஸ் ஆர் சிஸ்டம்ஸ் ஆஃப் த பாடி அட்வர்ஸ்லி அஃபெக்டட், இட் இஸ் கால்ட் த டிசீஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க? ஸோ ஃபங்க்ஷனிங், வாட் இஸ் அ ஃபங்க்ஷன்? ஒரு ஆர்கன் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லங்ஸ் எடுத்துக்கலாமா? ஸோ லங்ஸ்ன்றது என்ன ஆர்கன்? இஸ் எ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். என்ன அதனுடைய ஒர்க் என்ன? தே ஆர் கோயிங் டு எக்ஸ்சேஞ்ச் த கேஸஸ் ஃப்ரம் அட்மாஸ்பியர்லேருந்து ஆக்சிஜனை இன்டேக் பண்ணணும், பாடியிலேருந்து கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்க்ரீட் பண்ணணும், எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஒர்க் செய்கிறப்போ இந்த ஆல்வியோலை வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு, இந்த ஆல்வியோலை ஒர்க் பண்ணலை. இப்போ லங்ஸ் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, காஃபிங் ஸ்னீசிங் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம்? டிசீஸ். நார்மல் ஃபங்க்ஷன் என்ன? அட்மாஸ்பியரிக் ஏரை உள்ள இன்ஹேல் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ரிச் கேஸை வெளியே அனுப்பணும். இதனுடைய ஃபங்க்ஷன். இதை செய்ய விடாமல் நிறைய பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ வந்து டிசீஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் சொன்னதுனாலே என்ன சிஸ்டம் சொல்லலாம்? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் கிடைக்காது. என்ன கேஸ்? ஆக்சிஜன் கிடைக்குது. ஆக்சிஜன் இல்லைன்னா இந்த பர்சன் நல்லா ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியாது. அந்த பாடி அட்வர்ஸ்லி அஃபெக்டட். இதனால என்ன நடக்கும்? நம்ம சீக்கிரமா டயர்ட் ஆயிருமா? ஸோ நம்மளால இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஹெவி கோல்டு இருக்கிற பீப்புள்ஸ் நீ போயிட்டு நல்லா ரன் பண்ணு, ஓடு சீக்கிரமா ஓடு, குடுன்னு ஓடி போயிடு அப்படி சொன்னா என்ன நடக்கும்? தட் பர்சன்ஸ் ஆல்ரெடி இஸ் நாட் அனேபிள் டு ரெஸ்பயர். ஸோ அப்போனா ஆகும் டிஃபிகல்டிஸ் இன் தட் ரன்னிங். கண்டிப்பாக அந்த ஒர்க் செய்ய முடியுமானா கஷ்டம் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கர்ச்சிப் வச்சுட்டு ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரைட், ஓகே. ஒரு அப்போ வந்து எக்ஸாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் போயிட்டு இப்போ ஷேட் பண்ணுறப்போ நம்ம ஹச்சின்னு ஸ்னீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன்ஸ்? ஸோ நம்மளுடைய அந்த கான்சன்ட்ரேஷன்ஸ் அப்படின்றது டெவியேட் ஆகும். நம்மளால டே டு டே லைஃப்பில் நம்மளால ஃபங்க்ஷனிங் ஒழுங்காக செய்ய முடியாது. ரைட், ஓகே. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிசீஸ் அப்படி சொல்கிறோம். ஸோ நார்மல் vital function of a cell, tissue, organ, organelle system is adversely affected, that is called the disease. அது எதனால ஒன்றாலும் நடக்கலாம். எதர் இட் மேபி அந்த பர்சனுக்கு ஃபுட் ஒழுங்காக கிடைக்காம இருந்திருக்கலாம், அந்த பர்சனுக்கு சிந்தசிஸ் பண்ண வேண்டிய ஹார்மோன்ஸ் ஏரியா செக்ரீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், பை பர்த் இட் செல்ஃப் அந்த பர்சனுக்கு ஜெனட்டிக்காக ப்ராப்ளமேட்டிக்காக இருந்திருக்கலாம், இல்லைனா ஏதாவது இன்ஃபெக்சியஸ் ஏஜென்ட்ஸ் வந்து எங்கேயாவது வந்து நம்மளை அட்டாக் பண்ணியிருக்கலாம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிசீஸ் கண்டிஷன்ஸ் அப்படி சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிசீஸ் அப்படின்னா அஃபெக்ட் ஆகிருக்கிறது. யார் அஃபெக்ட் ஆகுறது? நார்மல் இருக்கிற ஃபங்க்ஷனிங் ஆஃப் தட் பார்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகே, நம்ம ஹெல்த்தி பாடி ஹெல்த்தி மைண்ட் இருந்தால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? ஹெல்த்தியாக இருக்கும்.
ஸோ நம்ம டிசீஸை எப்படி பிரிக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரியே இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அண்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இட் கேன் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பர்சன் டு த அனதர். டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் மறக்கவே முடியாதுன்னா கோவிட், ஓகே, கொரோனா வைரஸ். ஸோ இட் கேன் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் த்ரூ ஏரோசால், ட்ராப்லெட்ஸ், ட்ராப்லெட் நியூக்ளியர், நிறைய விஷயம் சொல்லணும். காற்று மூலமே நிறைய பரவும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அது இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் சொல்றோம். ஓகே, ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம மைண்ட்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு. இட் கேன் ஈஸிலி ஸ்ப்ரெட். இப்போ ஒரு வீட்டில் வந்து யாருக்காவது வந்து கோல்டு வந்துச்சுன்னா இட் வில் சர்க்குலேட் ஆல் தி பீப்புள்ஸ், தே வில் பி அஃபெக்டட். இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஃபுட் பார்ன் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை வாட்டர் பார்ன் இன்ஃபெக்ஷனோ வருதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைபாய்டு வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இட் கேன் ஈஸிலி டிரான்ஸ்மிட். இப்போ ஒருத்தர் வீட்டில் வந்து டெங்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற நியர்பை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இட் கேன் டிரான்ஸ்மிட், ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால. ஸோ நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் டு நாட் டிரான்ஸ்மிட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்குன்னா ஆகாது, டிரான்ஸ்ஃபர் ஆகாது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், டெஃபினட்டாக நம்ம ஜெனடிக் டிசார்டர் சொன்னோம் இல்லையா, ஒரு பர்சன்ஸ் வந்து குரோமோசோம் ஆபரேஷனோட பிறகுறாரு ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ட்ரைசோமி, டர்னர் சிண்ட்ரோம்ஸ்குள்ள வருவாங்க. ஸோ 21வது குரோமோசோம்ஸ் வந்து ஒரு ஜோடிக்கா பதில் 3ஆக மாறிடும். ரைட், ஓகே. ஆக்சுவலி ஒரு குரோமோசோம் பேரா தானே இருக்கணும், அதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3 குரோமோசோமா மாறிடும். ட்ரைசோமின்னு சொல்லுவாங்க. இஸ் இட் ரைட்? எக்ஸசிவ் ஆஃப் குரோமோசோமல் நம்பர். இந்த டைம்ஸ் த பர்சன்ஸோடைய பாடி வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிடும். அந்த பர்சன்ஸ் வந்து மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, அஃபெக்டடாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒருத்தருக்கு ஒரு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ யாருக்கெல்லாம் ஹார்மோனல் பிரச்சனை இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹைப்பர் தைராய்டிசம் ஆர் ஹைப்போ தைராய்டிசம். அந்த டிசீஸ் வந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னா அந்த மாதிரி ஹார்மோனல் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ல ரொம்ப மோசமான இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஹெச்ஐவியால் வரக்கூடிய எய்ட்ஸ் டிசீஸாக இருக்கலாம், ஹெப்படைட்டிஸாக இருக்கலாம், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ரொம்ப ரொம்ப டெட்லியஸ்ட் வைரஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பீப்புள்ஸ் நோன், வெல் நோன். நான் இன்ஃபெக்ஷியஸ்னா இட் cannot transfer from one person to another person. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா பேத்தோஜென். சார் இந்த வேர்டு இருக்கு இல்லையா, பேத்தோ அப்படின்னா சஃபர் அப்படின்னு அர்த்தம். சஃபர்னு அர்த்தம் கஷ்டப்படுத்துறது, பேத்தோஸ்னா சஃபர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க நீட் கிளியர் பண்ணிட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஒன்று வந்து பேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, கிளினிக்கல் பேத்தாலஜி அப்படின்னா டிசீஸ் பற்றி படிக்கிறது, டிசீஸால எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி படிக்கிறது பேத்தாலஜின்னே சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட் தனியாகவே இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஏதாவது ஒரு பர்சனுக்கு டிசீஸ் காஸ் பண்ற ஏஜென்ட், வாட் இஸ் இட், ஏஜென்ட் ஆர் ஆர்கானிசம். ஸோ இட் இஸ் நோன் அஸ் ஏஜென்ட்னு சொல்லலாம், டிசீஸ் காசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ அது என்ன பண்ண போகுது, பர்சனுக்கு வந்து டிசீஸை வந்து கிரியேட் பண்ண போகுது. ஸோ பேரசைட்ஸ் ஆர் பேத்தோஜென்ஸ் ஆர் தே ஆர் ஹார்ம் த ஹோஸ்ட். வாட் இஸ் இட் பேரசைட்? ஸோ பேரசைட் அப்படின்றது ஃபார் தேர் ஃபுட், ஸோ அவங்களுக்கான ஃபுட்டுக்கோசரமோ ப்ளஸ் ஹேபிடேட் வாழ்வதற்காகவும் ப்ளஸ் அதனுடைய ரீப்ரொடக்ஷனுக்கோசரமும் மற்ற ஒரு ஹோஸ்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பேரசைட். ஸோ இட் இஸ்னா பேரசிட்டிசம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பேரசைட்டுக்கு வந்து ப்ளஸ், ஹோஸ்ட்டுக்கு வந்து மைனஸ். யார் பாதிக்கப்பட போகிறாங்க, ஹோஸ்ட். யாருக்கு நன்மை, பேரசைட்டுக்கு நன்மை. Parasite will get benefit and then host is going to be adversely affected. Okay, next hypothesis அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், ஸோ ஹியூமர் அப்படின்னா ஃப்ளூயிட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட், ஸோ ஹியூமர் அப்படின்றது இஸ் இட் கோயிங் டு பி லைக் திஸ், ஃப்ளூயிட் திரவம் அப்படின்னு சொல்லலாம். ஹைப்போதீசிஸ் அப்படின்னா இஸ் இட் கோயிங் டு பி ஓகே, ரைட், ஸோ ப்ரொபோஸ்ட் பை ஹிப்போக்ராட்ஸ் அண்ட் இந்தியன் ஆயுர்வேதா சிஸ்டம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஆயுர்வேதா சிஸ்டத்தில் ஒன்று சொல்லுவாங்க, வாதம் பித்தம் கபம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனுடைய அந்த ஃப்ளூயிடை வச்சு அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை சொல்லலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹெல்தி ஸ்டேட் ஆஃப் பாடி மைண்ட் வேர் தெர் இஸ் எ பேலன்ஸ் ஆஃப் சர்டன் ஹியூமர்ஸ். ஹியூமர்ஸ் அப்படின்னா பர்சன் வித் பிளாக் பைல். ஒருத்தவங்களுக்கு வந்து கரும் பித்தம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பர்சன் வந்து எப்பயுமே வந்து ஃபீவர்ஸ் வச்சுருப்பாங்க, தட் இஸ்னா ஹார்ட் பர்சனாக இருப்பாங்க,
அவங்களுடைய உடம்பு வந்து சூட்டு உடம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணவர் யார் அப்படின்னா வில்லியம் ஹார்வே. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளேடோடைய அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சார். டிஸ்கவர் தட் பிளட் சர்க்குலேஷன்ஸ். ஸோ பிளட் சர்க்குலேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட் த பாடி டெம்பரேச்சர் இன் த பர்சன் வித் பிளாக் பைல் யூசிங் தெர்மாமீட்டர். ஸோ அப்போ அந்த நார்மலாக இருக்கக்கூடிய பர்சனும் பிளாக் பைல் இருக்கக்கூடிய அந்த பர்சனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்ஸில் காமனாக தான் இருக்காங்க. இவருக்கும் 37 தான். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம ஹியூமனுடைய நார்மல் பாடி டெம்பரேச்சர்ஸ் அப்படின்றது என்னவா இருக்கும் 37 டிகிரி செல்சியஸ். ஓகே, 37 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது இஸ் இட் நார்மல் ஹியூமனுடைய டெம்பரேச்சர்ஸ் அப்படி சொல்கிறோம், ரைட். ஸோ இதை வச்சு அவர் என்ன சொல்கிறாரு, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து பிளாக் பைல் இருந்துச்சுன்னா அவர் வந்து ஹார்ட் பர்சன் இல்லை, எல்லாருக்கும் டெம்பரேச்சர்ஸ் வந்து 37 தான் இருக்குது அப்படின்றத டிஸ்ப்ரூவ் பண்ணார். ஸோ கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் இந்த குட் ஹியூமர் ஹைப்போதீசிஸ் அப்படின்றத யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹிப்போக்ராட்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்டும், ரெண்டாவது வந்து இந்தியன் ஆயுர்வேதா சிஸ்டத்துலையும் இது ரெண்டுமே ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குட் ஹியூமர் ஹைப்போதீசிஸோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பைல். அது அப்படி பிளாக் பைல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கரும்பித்தம் இருந்துச்சா அவங்க உடம்பு எப்படி இருக்கும், ஹீட்டாக இருக்கும் அப்படின்றது சொன்னது ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பிளட் சர்க்குலேஷன்ஸை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹார்வே அப்படின்ற சயின்டிஸ்ட். மூணு கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எதை டிஸ்கவர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங், ஸோ பிளாக் பைல் இருக்கு அவர்கிட்ட, பட் நம்ம தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது ஆர்டினரி பீப்புள்ஸ்க்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான். ஆர்டினரி பீப்புள்ஸ்க்கு என்ன டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ். ஸோ இதை தான் அவர் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுறாரு. எதை குட் ஹியூமர் ஹைப்போதீசிஸ் அப்படின்றது டிஸ்ப்ரூவ் பண்ணுறாரு. ஓகேங்களா, அது புரியுதுங்களா. ஓகே, ஹியூமர் அப்படின்றது ஃபுல்லியூட் அப்படின்னு அர்த்தம். ஓகே.